இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஐயோ, இப்போ மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன் எங்க அப்பாங்கார என்னை வெட்டியே போட்டுருவானே. வெயிட் பண்ணி தான் இவளை தூக்கணும். என்னைக்கு இருந்தாலும் இவ எனக்கு தான். அவ்வளோ சீக்கிரத்தில் என்னன்னு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். அது இந்த ஜென்மத்தில் முடியாது. ஏ பர்ஷா, இந்த ஜென்மத்தில் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. யார் என்ன சொன்னாலும் சரி, இதை மாற்றவே முடியாது. என்னது இது, யாரையுமே காணோம். எங்க போயிருப்பாங்க ரெண்டு பேரும்? ஒருவேளை நான் வருவேன் கேண்டீன்ல இருந்து வெயிட் பண்றாளுங்களோ? சரி, இங்க தானே வருவாங்க. அட, இது என்னது? சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கே. ஆமா, யார் இது இங்க வச்சிருப்பா? இதுல ஏதோ கார்டு இருக்கு. அட, நம்ம ப்ரோ தான். சாரி நிக்கி, இன்னைக்கு என்னால அங்க வர முடியாது, சிஸ்டர்ட்டே சொல்லிருங்க. ப்ரோ, நல்லா முன்னேறிட்டியே. இதே வேகத்துல போனா சீக்கிரமாவே என் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிடுவாரோ? சரி, ஃபர்ஸ்ட் நிக்கியை வந்து பார்க்கட்டும். அவளே பார்த்த மாதிரி இருக்கட்டும், நாம் பார்த்த மாதிரியே காமிச்ச கூடாது. ஏ ஆத்தி, என்னடி பண்ற? ஏன்டி, என்னாச்சு? நிக்கி எங்கடா? அதுவா, அவ நீ வருவன்னு தான் நாங்கள் ரெண்டு பேருமே கேண்டீனில் வெயிட் பண்ணோம். சரி, நீங்கள் தான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோமா. அப்போ பாஸ் தான் கூப்பிட்டாரு, பார்க்க போயிருக்கா. நல்லதா போச்சு. சரி வா, நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். ஏன்டி? டேய், இங்க பாரு டேபிள் மேல. இது நடி ஃப்ளவர் பொக்கே. உனக்கு யாராச்சும் கொடுத்தாங்களா என்ன? இல்லடா, எனக்கெல்லாம் கொடுக்கல. நானே வரக்குள்ள டேபிள்ல தான் இருந்துச்சு. நம்ம ப்ரோ இருக்கார்ல, அவர் தான் நிக்கிக்காக வச்சிருக்காரு. ஓஹோ, அப்படி. சூப்பர் இல்ல? நல்ல ஐடியா. ஃப்ளவரும் சூப்பரா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. அதுக்கு தானே சொல்றேன், வா நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். அவளே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கட்டும். ஓ சரி சரி, வா போலாம். டேய், அவ சீக்கிரமா வந்துருவாளடா? அதெல்லாம் வந்துருவாடி. அது சரி, அதுல என்ன தாண்டி எழுதி இருந்துச்சு? அதுவா, சாரி நிக்கி, இன்னைக்கு என்னால வர முடியாது, சிஸ்டர்ட்டே சொல்லிருங்க. என்ன சூப்பர் இல்ல? என்ன சூப்பரு? ஏன்டா, என்னாச்சு? நல்லா தானே எழுதியிருக்காரு. நல்லா தான் எழுதியிருக்காரு. எங்க என்னை பத்தி எதுவுமே எழுதல? ஓ ஆமால, பாரா, நான் யோசிக்கல. எப்படி யோசிப்ப? என்னது, நீ மறந்துட்டியே? சக்தி, போய் மூடு, பேசாத போ. டேய், கண்டிப்பா ப்ரோ வந்தா கேட்பேன், சரியா? இந்த யோசனை ஃபர்ஸ்டே வந்திருக்கணும்டி உனக்கு. சரிடா, சாரி சொல்றேன்ல. சரி சரி, பொழைச்சு போன்னு விடுறேன். சரிடா சக்தி. எங்கடி இன்னும் அவளை ஆளை காணோம்? டேய், நிஜமா தெரியுமா? பாஸோட கேபினுக்கு தான் போனானே. தெரியலடி, அந்த குடிமி இருக்கால, அவத்தான் வந்து கூப்பிட்டா. என்ன, அவளா? எப்படிடா அவளை நம்பி அனுப்பிச்சுட்டு வந்த லூசு? கூட அந்த கேமராமேன் இல்ல, அந்த அண்ணாவும் இருந்தாரு, அதனால தான் விட்டேன். இப்ப மட்டும் இங்க நிக்கி வரலன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு குடிமி க்ளோஸ் தான். ஏண்டி, சரி, என்னால தான் எதுவும் பண்ண முடியல. நிதிஷ் இருக்காருல, அவர்கிட்ட சொல்லிடலாமா? என்னண்டா சொல்லுவ? இந்த மாதிரி நிக்கி நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு. டேய், வேணாண்டா. ஏன்டி, அவருக்கு தான் நிக்கிய பிடிச்சிருக்குல்ல? ஆமா, பிடிச்சிருக்கு. இன்னும் அவரு வந்து லவ் சொல்லல, இவ்வளவு இன்னும் எதுவும் பண்ணல, அமைதியா இரு. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேணா, அதுக்கப்புறம் வேணா சொல்லிக்கலாம். இப்பெல்லாம் வேண்டாம்டா. ஏன்டி? இந்த விஷயம்லாம் அவளுங்க ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாஸ்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி நான் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாளுங்க. ஓ, அப்படி சொல்றியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். அமைதியா நிக்கி வந்துட்டா. என்ன, சக்தி இங்க தானே வந்தான், ஆளை காணோம். இன்னைக்கு லேட்டா தான் வரா போல. இந்த பாஸ் வேற ஒர்க்கு கொடுத்துட்டான், என்ன பண்றது? ஆர்த்தி தான் எப்பயுமே எல்லாம் பண்ணுவா. சரி, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்னடா அவ இன்னும் பார்க்கவே இல்ல? ஏண்டி, கண்ணுக்கு தான் அவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டிருக்காளே, அப்ப கொடியாடி அவளுக்கு கண்ணு தெரியல? காமெடி பண்ணாதடா, அமைதி இருடா. சின்ன என்னடி, கண்ணு தெரியலன்னா கண்ணாடியே போட்டிருக்கா, அப்பயும் அந்த பூ கண்ணு தெரியலன்னா பாரேன். கரெக்டா சொன்ன. சரி, அவ இப்பதான் திரும்பி இருக்கா. அட, இது என்னது? ஒருவேளை ஆர்த்தி இது வாங்கிட்டு வச்சிருப்பாளோ? யாருக்கா இருக்கும்? ஸ்மெல்ல சூப்பரா இருக்கே. என்ன, நிதிஷா? எனக்கா? இது கனவா இல்ல நிஜமா தான் நடக்குதா? அவர் எனக்காக இது வாங்கி வச்சிருக்காரு. ஓ, இன்னைக்கு அவரால் வர முடியாதா? சரி சரி. இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்காக வாங்கி வச்சிருக்காரு. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்குமோ?
பிடிச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. என்னடி அவ எடுத்ததுல இருந்து இந்த பூ கூடயே பேசிட்டு இருக்கா? ஒருவேளை மேடம்க்கு வெக்கம் வந்துச்சேனோ. சரி வா போய் பாப்போம். கரெக்டா சொன்ன. சரி வா வா போலாம். தீதி அவளை பாரு, வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காடா. கவனித்தேன் கவனித்தேன். போ போ. ஓ கவனித்தீர்களா? வாருங்கள் செல்வோம். ஏய் என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? நாங்க இந்த பக்கத்துல இருந்து வந்தது இருக்கட்டும், நீ என்னத்த அந்த பக்கமா மறைக்கிற? என்ன இல்லையே, ஒன்றும் இல்லையே. நடிக்காதடி, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓ அப்ப பார்த்துட்டு தான் ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிருக்கீங்கல்ல? ஆமா, உனக்காக ப்ரோ வாங்கியிருக்காரு. நீ ஃபர்ஸ்ட் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்ல. என்னடி நடக்குது? அவர் எதுக்குடி எனக்காக வாங்கியிருக்காரு? வேற என்ன, லவ் தான். அட அப்படிலாம் இருக்காது. இல்லாம தான் உனக்கெல்லாம் பொக்கே வாங்கி கொடுத்துருக்காரு. இல்ல இருந்தாலும் டவுட் தான். பத்தியா, நீயும் அவர் என்னை பத்தி எதுவுமே எழுதல, அதை கண்டுகிட்டியா நீ? என்ன? ஆமாண்டா, சாரிடா. சிப்பா எருமை. சக்தி சாரிடா. சிப்பா. அப்படியே பொக்கையை பார்த்ததும் அப்படியே மேடம் அப்படியே வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ற? பின்னாடி உங்க ரெண்டு பேத்துக்கு கொஞ்சமாச்சும் என்னை பத்தி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சரிடா, நெக்ஸ்ட் டைம் அவரை பார்த்தா நான் கேக்குறேன். போதும் போ, அதே தான் இவ்வளோன்னு சொன்னான். சரிடா சக்தி. சரி விடு. என்ன அந்த மொட்டை மண்டை என்னதான் வேலை கொடுத்தான்? அதுவா, அடுத்த ஷூட்டுக்கு வந்து இங்கே ஆள் வராங்களாம். ஒரு வாரத்தில் வந்துடுவாங்களாம். அதுக்கு வந்து என்னென்ன டெக்கரேஷன் பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறதா நம்ம. என்னடி இவன் நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஒர்க்கே தான் கொடுக்குறான். அது சரி, இந்த நிதிஷ் தானா? இல்லடா, ஏதோ பொண்ணு வரதா சொன்னாங்க. என்ன பொண்ணா? போச்சிடி, பொண்ணுன்னு சொல்லிட்டியா? அவ்வளோதான், இனிமே இவனை நம்மளால கையிலேயே பிடிக்க முடியாது. அடுத்தது இவன் யாருக்கு பொக்கே வாங்கி கொடுக்க போறான்னு தெரியல. வரது பொண்ணு அழகா இருந்தா கரெக்ட் பண்ண வேண்டியதான். நடத்துடா நடத்து. பின்ன என்ன, உன்ன மாதிரி கிறுக்கு மாதிரி இருக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட்ல நினைச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? உத வாங்குவ. பின்ன என்னடி கொஞ்சமாச்சும் மாறுறியா? அப்படியே தான் இருக்க. பரவாயில்ல போடா. மாறிடி, உனக்குன்னு ஒரு பையன் கிடைப்பான்டி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒர்க்கு கொடுத்தார்ல, வாங்க ஃபர்ஸ்ட் எடிட்டிங் முடிச்சிடலாம். சரி சரி வா. ஏன்டா இப்போ அதை பற்றி பேசினேன்? அவ்வளோதான், இன்னொரு உருன்னு ஆயிடுவாங்க. விட்ரி பார்த்துக்கலாம். நம்ம ஆர்த்தி தானே, எப்படி உருன்னு இருக்கான்னு பார்ப்போம். ஆமாண்டி புட்டி, அதான் அவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டிருக்கியே, இந்த பூ இங்கே இருந்தது உனக்கு தெரியல? அவ்வளோ லேட்டாக பார்க்குற? கவனிக்கலடா. ஆர்த்தி சிரிக்க வைக்கிறதுக்கு தானே என்ன கலாய்க்கிறேன். ஆமாம், முன்னையும் அதான் சொன்னேன் சிரிச்சா, அதான் இப்பயும் சொல்லி பார்க்கலாமேன்னு சொன்னேன். சக்தி ஆனா என்ன ஆனா வாடி ஒர்க் பண்ணுவோம். என்னடி ஒர்க் முடிஞ்சுதா? நான் எங்க பண்ண போறேன்? அதான் என்னோட வரைக்கும் சேர்த்து அந்த ஆர்த்தி இருக்காளே அவளோட டீமுக்கே கொடுத்துட்டாரு. சூப்பர் டி, நாம ஜாலியா இருக்கலாம்டி, வாடி. ஆமா கரெக்டா சொன்னேன். ஒர்க் முடிஞ்சதை கேண்டீனுக்கு போகலான்னு இப்போ இழுத்துட்டு வரீங்க. சிஸ்டத்தையே நல்லா உத்து பார்த்து எடிட் பண்ணல. கண்ணு தலைலாம் ரொம்ப வலிக்குதுடா. உங்களுக்குலாம் வலிக்கலையா? எனக்கெல்லாம் வலிக்கலம்மா, இவளுக்கும் வலிக்காது, அதான் காடி போட்டிருக்காளே. என்னை இழுக்கலைன்னா தூக்கம் வராதுல்ல? சும்மாடி. அங்க பாரு யார் வரானே. வாடி போய் சும்மா நம்ம வேலையை காட்டிட்டு வருவோம். வா போலாம்.